இல்ல எல்லாமே வந்து நம்ம பொய் அப்படின்னு சொல்லி புறந்தள்ள முடியுமா? ஏன்னா மோடி அவர்களே சொல்றாரு, தமிழ்நாட்டின் வளர்ச்சி தான் இந்தியாவின் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தமிழ்நாடு வளர்ந்திருக்கு அப்படின்றத வந்து பிரதமர் அவர்களும் அக்செப்ட் பண்றாரு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல வந்து மருத்துவ கட்டமைப்பு இது எல்லாமே இருக்கிறதுனாலதான் இத்தனை கல்லூரிகள் வருது அப்படின்றீங்க. அப்ப இதெல்லாம் அக்செப்ட் பண்ணதுனாலதான் இத்தனை கல்லூரிகளும் வந்திருக்கு, இந்த திட்டங்களும் வந்திருக்கு. இப்போ மாற்றாந்தாய் மனப்பான்மையோட வந்து பிரதமர் பாக்குறாருன்ற விமர்சனம் வந்து இங்க அடிப்படுது இல்லையா? அதாவது நான் ஒரு செய்தியை சொல்றேன். நீங்க வந்து மருத்துவ கட்டமைப்பு இங்க இருக்குதுங்கிறதுனாலதான் கொடுத்திருக்கிறாங்க. இது பாஜக கொடுத்த மருத்துவ கட்டமைப்பா? இங்க உருவாக்கி வைத்திருக்கிற கட்டமைப்பு கிளஸ்டர் பேஸ் இங்க ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல. இந்த பேஸ் பாஜக போட்ட பிச்சையா? இல்ல பாஜக அரசு அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டுல நிகழ்ந்த மாற்றமா? 1973 துவங்கிய மாற்றம். இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காங்கிரஸ் என்கிற தேசிய கட்சியை வீழ்த்தி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாநில கட்சி இங்கே அதிகாரத்தை கைப்பற்றியதற்கு முன்பு, நான் சொல்ற ஆண்டுகள்லாம் முன்பே அது கைப்பற்றப்பட்டது. அதிலிருந்து துவங்கிய மாற்றம். இந்த மாற்றத்தில் 2 திராவிட இயக்கங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக மாறி மாறி அதிகாரத்தை கைப்பற்றியதனுடைய விளைவு, அதன் உடைய தொலைநோக்கு சிந்தனை, கல்வி கட்டமைப்பு குறித்த அக்கறை, இவைதானே இந்த நாட்டை வந்து முழுமையாக கல்வி சார்ந்த மாநிலமாக மாற்றியது. இதுல ஒன்றிய அரசினுடைய பங்கு என்ன இருக்கு? ஒன்றிய அரசு எப்படி உரிமை கோர முடியும் இந்த விவகாரத்துக்கு? இன்னொன்று, நீங்க ஒரு செய்தியை சொன்னீங்க, முழுக்க முழுக்க பொய் சொல்லவில்லை என்று சொல்லிவிட முடியும், பொய் சொல்கிறார் என்று சொல்லிவிட முடியுமா? அவர் பொய் சொல்லவில்லை என்கிற அடிப்படையில் நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பீங்க. உங்களுடைய கேள்வியை நான் மதிக்கிறேன். ஆனா பிரதமர் என்ன தெரியுமா உண்மையை சொன்னாரு? தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தான் இந்தியாவினுடைய வளர்ச்சினர் உண்மை. ஏன்னா நாம அண்மையில வெளியிட்ட பொருளாதாரம் குறித்த ஒரு ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிச்சோம் இல்லையா பட்ஜெட்டுக்கு முன்னாடி. அந்த ஆய்வறிக்கையினுடைய விளைவுதான் இன்றைக்கு பிரதமரை இப்படி பேச வைத்திருக்கிறது. இதற்கு முன்பு பிரதமர் இப்படி பேசல. புரியுதா உங்களுக்கு? இதற்கு முன்பு இப்படி பேசாத பிரதமர் முதல் முறையாக இப்படி பேசுகிறார்னு சொன்னா நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிந்திருக்கிறது. நாம ஒரு அறிக்கையின் வாயிலாக ஒன்றிய அரசுக்கு நாம யாருங்கிறத நிரூபிச்சிருக்கிறோம். நாம ஒண்ணு போகிற போக்கில் பேப்பர்ல எழுதி கையில கொடுத்துட்டு போற ஆட்கள் இல்ல. புள்ளி விவர அடிப்படையில் இந்த கணக்கெடுப்பை நடத்தி இருக்கிறோம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை உருவாக்கி இருக்கிறோம். அதன் மூலமாக ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கோம். அதுல என்ன சொல்லியிருக்கோம்? இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஜிடிபி அதுல 9.98 விழுக்காடு யாரு லீடிங்ல இருக்கா? தமிழ்நாடு லீடிங்ல இருக்கா. அப்போ ஏறக்குறைய 100%ல 10% தமிழ்நாட்டுல. இந்தியாவுக்குள்ள எத்தனை மாநிலங்கள் சார் இருக்கு? தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கா? தமிழ்நாடு போல எத்தனை மாநிலங்கள்? ஏன் இந்த மாநிலங்கள்லாம் இந்த 10% தொட முடியல? இந்த 10% தொட்டது யாரு? நாங்க தொட்டிருக்கோம், நாங்க செய்திருக்கோம்.